வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். இந்த ஒரு வாரம் முழுக்க ஹார்மோன் பேலன்ஸ் ஆக்கக்கூடிய உணவு வகைகளை பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் கடைசி நாளான இன்னைக்கு என்ன உணவு வகை டாக்டர் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், கடைசி நாள் இன்னைக்கு ஹார்மோன் பேலன்ஸ் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன உணவு வகை டாக்டர்? அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர். அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு, அமுக்கர கிழங்கு, இந்த மாதிரி சில மூலிகை வேர்கள், அப்புறம் சுக்கு, மிளகு, சீரகம், தனியா இதெல்லாம் போட்டு ஒரு பொடி மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியின் பேர். இது வந்து உடம்பை பலப்படுத்தி ஹார்மோன் இம்பேலன்ஸை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி எப்படி டாக்டர்? எந்த அளவுக்கு வந்து அது நம்ம உடல் நிலையில் வந்து இருக்க பிரச்சனையை சீர்படுத்துது? நேரடியாக தசைகளை பலப்படுத்தக்கூடியதும் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய பொருட்களும் இதில் அடிப்படையில் இருக்குது. அமுக்கராவாகட்டும், இந்த தண்ணீர் விட்டானாகட்டும், தசைகளை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. தசைகள்னு எடுத்துட்டோம்னா உடம்புல பல விதமான தசைகள் இருக்குதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். இந்த எல்லா தசைகளையும் பலப்படுத்துறது அப்படின்னாச்சுன்னா இறுக்கமாக்குறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனுடைய தன்மைகளில் அதை பாதுகாக்கிறது. இப்போது இதய தசைகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதய தசை இயக்கம் சீராகிறதுக்கு என்ன அடிப்படையில் அது இருக்கணுமோ, எந்த அடிப்படையில் அது செயல்படணுமோ, அது மாதிரியான மாற்றக்கூடிய ஆற்றல் அமுக்கரா கிழங்குக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்குக்கும் உண்டு. இப்போ மூளை தசை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா, அதில் உள்ள அந்த திசுக்கள் எல்லாம் இயல்பாக அது செயல்படுறதுக்கு என்ன மாதிரியான இயல்பு நிலையில் இருக்கணுமோ அது மாதிரி மாற்றக்கூடியது உண்டு. இதே மாதிரி தான் இந்த ஹார்மோன்களை சுரக்கக்கூடிய சுரப்பிகள், தைராய்டு கிளாண்ட் ஆகட்டும், பிட்யூட்ரி ஆகட்டும், அட்ரினல் ஆகட்டும், கொனாட்ஸ் ஆகட்டும், இதுகள்லாம் இயல்பான திசுக்கள், இயல்பான கட்டமைப்போடு இருந்தால் தான் அதனுடைய சுரப்புகள் இயல்பாக இருக்கும். இது அதுக்காக மருந்து பொடி அப்படின்னால இது வந்து எப்போவா தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. இது உணவே அமிர்தத்தில் நம்ம அறிமுகப்படுத்துறதுனால இது தினமும் கூட சாப்பிடலாம். இது எப்படி டாக்டர் சாப்பிடலாம்? தண்ணியில் கலக்கியோ தேனில் கலக்கி எப்படி சாப்பிடலாம்? இந்த பொடி வந்து அதுக்காக அமுக்கராவும் நம்ம தண்ணீர் விட்டாலும் சம அளவு கலந்துக்க போகிறோம். மற்ற சுக்கு, மிளகு, சீரகம், தனியா அதெல்லாம் வந்து அரை பங்கு கலந்து எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த பொடியை நம்ம வந்து சத்து மாவு கஞ்சியில் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம், அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே போதும். அல்லது நம்ம பழகக்கூடிய அந்த தேநீர், க்ரீன் டீ ஆகட்டும், அல்லது நம்ம நிறைய தேநீர் அறிமுகப்படுத்துகிறோம், இந்த தேநீரோடு சேர்த்து போட்டும் பயன்படுத்தலாம். ஆனால் இணையாக அதுக்கு பனை வெல்லமோ அல்லது தேனோ கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அல்லது நெல்லை பசு நெய் கிடைச்சா பசு நெய்லையும் இதை கலந்து சாப்பிடலாம். ஸோ இந்த பொடியும் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு? நிச்சயமா 3 மாதம் தான். இது செஞ்சு வச்சதுலேருந்து 3 மாதம் வரைக்கும் தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்குள்ளே பயன்படுத்திடலாம். 3 மாதத்துக்கு தேவையான அளவு இது பயன்படுத்திக்கலாம். இது ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான ஒரு பொடி அப்படிங்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எந்த ஒரு விதமான தவறும் கிடையாது. அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி என்ன தேவையோ அந்த பொடி கொடுக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து நினைவாற்றல் குறைவு இருக்குது அப்படின்னாச்சுன்னா நினைவாற்றலே கொடுக்கும். இப்போது ஒரு வேலையில் சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க சோர்வு இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கு இந்த பொடி உதவுவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு திருமணமான ஆண்கள் பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தை பேர் உருவாக்குறதுக்கான அடிப்படைகளை இந்த பொடி உருவாக்கும். அதே மாதிரி வயோதிகமான பிறகு பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாசல் சிண்ட்ரோம் அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ரொம்ப பெரியவங்க சாப்பிடும்போது அந்த நினைவாற்றல் குறைபாடு, அல்சைமர்ஸ் டிசீஸ் மாதிரியான நிலைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அடிப்படையில் என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா அந்த பூஞ்சதைகள்னு சொல்லுவாங்க, சாஃப்ட் டிஷ்யூ, அந்த பூஞ்சதைகளில் இருக்கக்கூடிய அடிப்படை கூறுகளை மாறாமல் நீண்ட நாள் பாதுகாக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். நீண்ட நாள் பாதுகாக்கிறது அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதனுடைய தன்மைகள் மாறிக்கிட்டே வரும். அப்போ மாறிக்கிட்டே வர்றதுனால அதனுடைய சுரப்பு குறைபாடு ஏற்படும், அல்லது சில சமயம் அதிகமாக சுரக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அது இல்லாமல் அளவோடு சுரக்க வைக்கிறதுக்கு, இளமையோடு இருக்கிறதுக்கு இந்த பொடி உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டாக்டர், எந்த ஒரு டிஃபெக்ட் பாடியில் இருந்தாலுமே அது டக்குன்னு அதோட ரோல் எடுத்து பண்ணிடுதுன்னா ரொம்ப ஒரு அருமையான பொடி தான் டாக்டர். ஸோ அடுத்தது இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் நேயர்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே நேயர்களே, டாக்டர் சொன்ன இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி செய்ய தேவையான பொருட்கள்: தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி, அமுக்கரா கிழங்கு பொடி, சுக்குத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள். ஸோ தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தோம். இந்த பொடிகள் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாலே வந்து தேவையான அந்த பொடி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல மிக்ஸி எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியும்
அமுக்குரா பொடியும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அண்ட் சுக்குத்தூளும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இது 3மே ஒரு பங்குனா மற்ற பொடிகள் எல்லாமே சேர்த்து அரை பங்கு போடணும். ஸோ இது முதல்ல நம்ம ஜீரகத்தூள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம அரை பங்கு போடுறதுனால எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். தனியாத்தூள், மிளகுத்தூள். ஸோ இது 3த்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3மே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதிலேருந்து ஒரு அரை ஸ்பூன் இதில் போட்டுக்கணும். ஸோ நான் நல்லா இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். அமுக்குரா கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, சுக்குத்தூள் இது 3மே நம்ம 1 ஸ்பூன் போடுறதா இருந்தால், ஜீரகத்தூள், தனியா, மிளகுத்தூள் இது 3மே சேர்த்து நம்ம அரை ஸ்பூன் போடணும். எல்லா பொடிகளையும் நம்ம இதில் போட்டாச்சு. அடுத்தது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது எல்லாமே வந்து பொடிகளாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நம்மளோட தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி, எஸ்பெஷலி ஹார்மோன் ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஒரு கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஹார்மோன் ப்ராப்ளத்தை சீர் செய்யக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி இங்கே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி எப்படி செஞ்சதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி பொடியை வந்து எல்லாருக்கும் கொடுங்க. எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க. ஸோ அடுத்ததாக நம்ம நேயர்கள் வந்து கேள்விகள் அனுப்பியிருக்காங்க. அதுலேருந்து 2 கேள்விகள் எடுத்திருக்கேன். ஸோ டாக்டர் கிட்டே கேட்கலாம். மாரிமுத்து எழுதியிருக்காங்க காரைக்குடியிலேருந்து. அவருக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காரு. கைகள் கால்கள் மட்டும் ரொம்ப அளவுக்கு மீறி வேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஈரத்தன்மை இருக்கிறனால அவரால் பென் பிடிச்சி எழுத முடியலன்றாங்க, வழுக்குதுன்றாங்க. அதே மாதிரி நடந்து போகும்போது மண்ணெல்லாம் வந்து அந்த சாக்ஸில் ஒட்டிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலை எதனால், அண்ட் இதுக்கு ஏதாவது வந்து மருத்துவ முறைகள் ஏதாச்சும் இருக்கா இது நீக்கிறதுன்னு கேட்குறாங்க டாக்டர். இந்த மாதிரி கையிலையும் கால்லையும் அந்த வேர்க்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய காரணிகள் இருக்குது. அந்த பிறவியிலே இருக்கக்கூடிய உடல் மாறுபட்ட நிலை இதுதான் அடிப்படை காரணம். அதாவது நரம்பு மண்டலம் வேகமாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கலாம். 2வது மனப்பதற்றம் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கலாம். இது 2ஐயும் அடிப்படையாக வச்சு உடலில் இருக்கக்கூடிய சில விதமான ஹார்மோன் மாறுபாடுகள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அதே பிரச்சனைகள் தான். இந்த 3 பிரச்சனை இருக்கிறதுனால இந்த கையிலையும் கால்லையும் அதிகமாக இருக்கிறது. இந்த 3ஐயும் ஒரே நிலையில் மாற்றணும் அப்படின்னாச்சுன்னா அவர் உடனடியாக ஒரு யோக பயிற்சி மையத்தில் சேர்ந்து யோகா பயிற்சி எடுத்துக்கணும். யோகா ஆசனங்கள் மூலமாகவோ அல்லது மூச்சு பயிற்சியின் மூலமாகவோ ஒரு மன குவிப்பு திறனை மேம்படுத்தணும். மன அழுத்தம் எதுவும் இருந்துச்சுன்னா அதுலேருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகளை தேடணும். இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே இருந்ததுன்னா இந்த நிலையிலேருந்து மாறலாம். அதாவது மன அழுத்தமோ அல்லது மன பதற்றமோ தான் இந்த வியாதிக்கு வர்றதுக்குன்னு காரணம்னு நான் சொல்லலை. இதுக்குன்னு பெருசாக வந்து மருந்து பொருட்கள் மூலமாக கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத விட மனதை கட்டுப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகள் ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அதுவும் போக இந்த வாரம் நம்ம செஞ்சு காட்டின எல்லா உணவுகளுமே இவருக்கு பலனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக இன்னைக்கு செஞ்ச அந்த அமுக்குரா, தண்ணீர் விட்டான் சேர்ந்த பொடி. ஸோ அடுத்ததாக வந்து ஸ்ரீதேவி வேலூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டி கான்செப்ட் கேள்வி தான் கேட்டிருக்காங்க டாக்டர். அவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்திருக்கு, அது இப்போ மாறிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த பிம்பிள்ஸ் வந்து அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் நீங்கிறதுக்காக ஏதாவது மருந்துகள் இருக்கான்னு கேட்குறாங்க. இது உள்ள வந்து நிறைய பழங்கள் சாப்பிட்றது, கீரை சாப்பிட்றது இதெல்லாம் வந்து உதவியாக இருக்கும். இயல்பாகவே இருக்கு, எந்த மருந்துமே போடாமலே இந்த கருப்பு நிறம் வந்து மாறிடும். ஆனால் வேகமாக நீக்கிறதுக்கு வேணால் நம்ம சில உதவிகள் சொல்ல முடியும். அதில் நல்ல தேங்காய் எண்ணெய் முகத்தில் நல்லா தேய்ச்சி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு ஆவி பிடிக்கலாம். அல்லது கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் எலுமிச்சை தோல், காஞ்ச தோல் பொடி, இது 3ஐயும் கலந்து வச்சுக்கிட்டு, அதாவது கடலை மாவு 100 கிராம்னா எலுமிச்சை தோல் பொடி ஒரு 10 கிராம், 5 கிராம் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் அல்லது இயல்பான விரலி மஞ்சள் பொடி, இதை கலந்த பொடியை வச்சுக்கிட்டு இதில் 1 தேக்கரண்டி அளவு எடுத்துகிட்டு மோர் அல்லது நல்ல பசும் தயிர் கலந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு முகத்தில் கொஞ்சம் 10 மாதிரி போட்டுட்டு வந்துட்டு கழுவலாம். இது பயன்படுத்தலாம். அது மாதிரி முகம் கழுவுறதுக்கு அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பொடியில் கடலை மாவு அல்லது பாசிப்பயிறு மாவு, அது கூட ஆவார இலை பொடி,
இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கிராம பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா ஆவார இலையை அப்படியே பறிச்சுட்டு வந்து நிழலில் காய வச்சு பொடி பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சம அளவு கலந்து வச்சுட்டு இதை முகத்தை கழுவுறதுக்காக பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கருப்பு புள்ளிகள், கருப்பு அந்த முகப்பரு வந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறம்லாம் வேகமாக மாறிடும். இங்கே தேங்காய் எண்ணெய் சொல்லியிருந்தீங்கல்ல டாக்டர், தேங்காய் எண்ணெய் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் வந்து ஸ்கின் டோன் வந்து கருப்பாக மாறிடும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? அது உண்மை இல்லை. ஓகே, முகத்தினுடைய தன்மை வந்து இன்னும் பொலிவு கூட தான் செய்யுமே தவிர கருப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க, அதோட சிறப்பு பார்த்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாரம் முழுக்க ஹார்மோன் பேலன்ஸ் ஆக்கக்கூடிய பல விதமான உணவு வகைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு கான்செப்டுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.